12ஆம் பாசுரம். கனைத்திளம் கற்றெருமை. புகுமுகம். கிருஷ்ணனைப் பிரியாதே இளைய பெருமாளைப் போலே இருப்பாள் ஒருவன். தங்கையை நன்மையுடையவளாக இருப்பாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். பாடல். கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழ நின்வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து. விளக்கப் பொருள். நற்செல்வன் தங்காய் என்றதால் கைங்கரிய திருவை உடைய திருமண்டங்குடி என்னும் திவ்ய திருப்பதியில் திரு அவதாரம் செய்தருளிய தொடையத்த துளபமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியாராகிய ஆழ்வாரை துயிலெழுப்பினதாகக் கருத்து. அறத்திலே ஆழங்காற்பட்டவர்கள் தாம் கண்ணனை குணசீலன் நடத்தையாலே ராமன் என்கிறார்கள். கரப்பார் இல்லாமையாலே முளை கடுத்து கதறுகை இளங்கன்று ஆகையாலே பாடாற்ற மாட்டாமை வலி பொறுக்க மாட்டாமை. தன் முளைக்கடுப்பு கிடக்க கன்று என்படுகிறதோ என்று இறங்கி எம்பெருமான் கண்ணன் தன்னை அடைந்தார் திறத்தில் இருக்கும்படி மெய்யே இரே இதனால் சொல்ல வந்தது. அவன் எருமைகள் கரவாவிட்டால் படும் பாட்டை நாங்கள் உன்னாலே படா நின்றோம். கன்றை நினைத்து முளையிலே வாய் வைத்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு பால் வழங்கி நிற்கும் கை வழி தவிர நினைவு மாறாமையாலே திருமலையிலே திரு அருவிகள் போலே பால் மாறாதே சொரிபவை. இவன் எருமை கரவாது ஒழிவான் என். இவன் எருமைகளை விட்டு கறப்பது அது எண்ணில் கிருஷ்ணனைப் பிரிய நேரமில்லாமையாலே பலனுக்கு ஆன விரோதிகளில் நசையற்று என்றும் பாலின் மிகுதியாலே வீட்டில் வெள்ளமிடும் அத்தாலே காலில் துகையுண்டு தரை சேராகும். இத்தால் வீட்டுனுள் புகுவது ஒன்கிறதில்லை, விரும்பப்படுவதில்லை. தோன்றி மறையும் செல்வம் இன்றிக்கே நிலை நின்ற செல்வம் அதாகிறது கிருஷ்ணன் திருவடிகளிலே நிரந்தர சேவை. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன என்கிறபடியே திருவடிக்கீழ் குற்றேவலாகிற லக்ஷ்மியரே இந்த உயிருக்கு நிலை நின்ற சம்பத்து. ஊரும் நாடும் உலகும் உந்தனைப் போல் திருவாய்மொழி 6:7-2 என்கிறபடியே தன் வைணவத் திருவாலே உலகமடைய வைணவத்துவம் உண்டாகும்படி இருக்கை. குணத்துக்கு தமையனில் தன்னேற்றமுடையவள் நற்செல்வன் தங்கை என்கை. மேலே பனிமழை வெள்ளமிட கீழே பால்மழை வெள்ளமிட நடுவே மால் கிருஷ்ணன் அன்பு வெள்ளமிட நின்ற நிலையாகையாலே தெப்பம் பற்றுபவரைப் போலே உன்னுடைய வாசற்கடையில் தண்டியத்தைப் பற்றி கதவில் பொருத்தப்பட்ட கைப்பிடி கிடக்கிற இந்த தர்ம விரோதச் செயலை நீயும் செய்ய அறிகளை. இப்படி சொன்ன இடத்திலும் இவர்கள் படும் அலமாப்பு அல்லல் காண்போம் என்று பேசாதே கிடக்க
பெண்களை தீராமாற்றாக பிரதிசெயல் நெஞ்சாரல் மனம் பதைக்க பண்ணும் கிருஷ்ணன் ஒழிய பெண் பிறந்தார்க்கு தஞ்சமான சக்கரவர்த்தி திருமகனைச் சொல்லுவோம். இவள் எழுவதற்காக என்று ராம விருத்தாந்தத்தை சொல்லுகிறார்கள். தண்ணீர் போலே குளிர்ந்திருக்கிற சக்கரவர்த்தி திருமகனுக்கும் சினமுண்டோ? அடியவர் தன்னடைந்தாரின் பகைவர்கள் இருவருக்கும் பகைவர்களிரே. மகாராஜர்க்கு சீற்றம் பிறந்தபோது வாலியை எய்தார். அவர் அழுதபோது இவர் அழுதாரிரே. சிறிய திருவடி மதிக்கும்படியான செல்வத்தை உடையவனை ஓர் அம்பாலே தலையை தள்ளிவிடாதே. படைகளைக் கொன்று தேரை அழித்து ஆயுதங்களை முறித்து தான் போலும் கோன் போலும் என்றெழுந்து கிளர்ந்து வந்த மானத்தை அழித்து நெஞ்சாரல் நெருப்பாக நின்று பண்ணிக் கொன்றபடி பெண்களை படுகொலையடிக்கும் கிருஷ்ணனைப் போலன்றிக்கே ஏகதார விரதனாய் இருக்கை. பகைவர்களுக்கு கண்ணநீர் பாயும்படி ஓடி எரிந்து துடிக்க விட்டு வைத்து பின் இரக்கமுமின்றிக்கே இருக்கும் கிருஷ்ணன் இன்று போய் நாளை வா எண்ணாதே நெருப்பன நிற்கும் அவன். கண்ணன் நாமமே குளறிக் கொன்றீர் என்று மனத்தில் ஆறாக்காதல் இன்பம் வளர்க்கும் கிருஷ்ணனை மனமாற்றம் செய்வதற்கு கிருஷ்ண விரகத்தாலே கமர்பிளந்த நெஞ்சை பதஞ்செய்யும்படியான சக்கரவர்த்தி திருமகனின் மேன்மையை பாடினாலும் நீ வாய்த்திறக்கிறது இல்லை. ஆசைக்குப் போக்கு விட வேண்டாவோ? எங்களின் ஆற்றாமையை அறிவித்த பின்பும் உறங்கக் கடவையோ? எழுந்திராய். பிறருடைய ஆர்த்திக்கு மனம் வைத்துச் செய்யும் உணரும் அவனோடே பழகி வைத்து இங்கனே உறங்குவதே ஆபன்னர்க்காக உணரும் அவன் படியும் அன்றிக்கே. காலம் உணர்த்த உணரும்படியும் அன்றிக்கே இருக்கிறதே உன் உறக்கம். பெண்கள் நாங்கள் எல்லாரும் வந்து உன் வாசலிலே அழைக்கிறமை ஊரே அறிய வேணும் என்று இருப்புதியேல் எல்லாருக்கும் அறிவித்தோம். இனி எழுந்திராய். கண்ணன் உறவு இரகசியமாக அனுபவிக்கும் இத்தனை புறம்பு இதுக்கு ஆளுண்டோ என்று கிடக்கிறாயாகில் அது ஊரறிந்த இரகசியமே. ஊர் அறியச் சொல்லுவேன் மனத்துக்கு இனியானை பாடுவாய் எழுந்திராய். ஏலோர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று சமர்ப்பணம். எழுப்புகிற பெண் பிள்ளை ஆண்டாள் நங்கையின் வாசலிலே இருந்து அவள் இரகசியமாக அனுபவிப்பதை ஊருக்கு விளம்பினாள் என்று கருத்து. இந்த ஆண்டாள் திருவடி ஒற்றியே திருமந்திரத்தை இரகசியமாக ஓரான் வழியாக வந்ததை வெளியிட்டார் என்பது கருத்து.